புஷ்பா 2 வெளியானதுல இருந்தே வசூல் ரீதியா பயங்கரமா பேசப்பட்டுச்சு. குறிப்பா 2000 கோடி 2500 கோடி இல்லங்க 3000 கோடி அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்த மாதிரிலாம் வாரி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு வேலையில தான் ஐடி ரைடுக்கு அப்புறம் உண்மை என்ன அப்படின்ற தகவலானது வெளியாகி இருக்கு. உண்மையிலேயே புஷ்பா 2 திரைப்படம் எந்த அளவுக்கு வசூலை ஈட்டி இருக்கு அப்படிங்கறத பத்திலாம் டீடைலா பார்க்கலாம். கடந்த 2021ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் புஷ்பா. அதன் தொடர்ச்சியா தான் புஷ்பா 2 திரைப்படமானது வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகு புஷ்பா 2 திரைப்படமானது வெளியாகி இருந்துச்சு. புஷ்பா படத்துக்கே நல்ல வரவேற்பு இருந்ததுனால புஷ்பா 2 மீதான எதிர்பார்ப்பு உச்சகட்டத்தில் இருந்துச்சு. புஷ்பா 2 படத்தையுமே மிகப்பெரிய பொருட்செலவுல மிக பிரம்மாண்டமா உருவாக்கி இருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளா இந்த படத்தோட இயக்குனரும் சரி நடிகரும் சரி வேற எந்த ஒரு படத்திலையுமே கமிட் ஆகாம கடினமான உழைப்பை கொடுத்து புஷ்பா 2 படத்திலே கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. கடந்த ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி தான் கோலாகலமா தியேட்டர்கள்ல புஷ்பா 2 திரைப்படமானது வெளியானது. ரிலீஸுக்கு முன்னாடியே இந்தியா முழுவதுமே இந்த படத்துக்கான ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. இதனாலதான் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் அதிகமானது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முத நாளே படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கர கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அதுலதான் ரேவதி அப்படின்ற பெண்ணுமே கூட்ட நெரிசல்ல சிக்கி பரிதாபமா உயிரிழந்தாங்க. இதனால அல்லு அர்ஜுனுமே கைது செய்யப்பட்டிருந்தாரு, சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாரு. அதற்கு பிறகு இடைக்கால ஜாமீன்ல தான் அல்லு அர்ஜுன் வெளியே வந்தாரு. இதனால தெலுங்கானா அரசுக்கும் தெலுங்கு சினிமா உலகினருக்கும் இடையே சின்ன உரசலானது ஏற்பட்டது. அதற்கு பிறகுதான் இந்த படத்தோட தயாரிப்பாளர், இயக்குனர், விநியோகஸ்தர்கள்னு பலரோட வீட்லயும் அலுவலகத்திலையும் சொந்தமான இடங்கள்லயுமே வருமான வரித்துறையினர் அதிரடியா சோதனையில் ஈடுபட்டாங்க. மைத்ரி மூவிஸ் நிறுவனத்தோட உரிமையாளரை விமான நிலையத்திலே நிறுத்திட்டாங்க. அப்படியே வீட்டுக்கு கொண்டு போய் சோதனை நடத்தினாங்க. இப்படியாப்பட்ட பிரச்சனைகளையும் சோதனைகளையும் புஷ்பா 2 படக்குழு எதிர்கொண்டாங்க. இந்த படத்துக்கு இந்தியா முழுவதுமே நல்ல வரவேற்பு கிடைச்சது. குறிப்பா இந்தியில பயங்கரமான வசூல் வேட்டை. இந்தியில மட்டுமே கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. இது இல்லாம உலகம் முழுவதும் 2000 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில தான் படம் உலகம் முழுவதுமே 1871 கோடிக்கு மட்டும்தான் தியேட்டர்கள்ல வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஓடிடி, ஆடியோ ரைட்ஸ்னு இதெல்லாம் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமா 2400 கோடி வரைக்கும் பிசினஸ் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது.